என்ன பண்ணலாம்? இதுக்கு மேலாண்மை ரீசைக்ளிங் பண்றதுக்கு இல்ல எம்சி சென்டர்ல போடுறதுக்கு இது எப்படி கழிவுகளை குப்பையில தனி பாருங்க மக்களே, இது நம்ம ஊத்துக்குளி ரோடு மண்ணறை பகுதி ஆத்துப்பாலத்து பக்கத்துல இருக்கிற இந்த கழிவு குப்பையில கொட்டின மட்டும் இல்லாம இங்க தீய வச்சு விட்டுருக்காங்க. பாருங்க, மக்கள் நடமாட முடியல, புகை எப்படி போகுதுன்னு பாருங்க. மக்கள் இங்க பக்கத்துல எப்படி குடியிருக்கிறது. நம்ம திருப்பூர் மேயருக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா, இல்ல கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாம நடந்திருக்கிறாரா? எதுக்கு இப்படி ஊர் மக்களுடைய சாபத்தை வாங்கிட்டு இப்படி ஒரு திருப்பூர் மாநகராட்சியை ஆளணும்னு ஏதாவது உங்களோட தலையெழுத்தா? மக்களுடைய சாபமும் வயிற்றெரிச்சலும். திருப்பூர்ல குப்பைய போட்டு வைக்காத இடமே இல்லதான். இருந்தாலும் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் முன்னாடி கூட வர போறீங்க, அத பைக்ல கிராஸ் பண்ற நமக்கே அவ்வளவு ஸ்மெல் வருது. வரது இல்லையா? ஏன் வர்றது இல்ல? அது எப்படி ஸ்கூலா பார்த்து குப்பை கொட்டுறாங்க இல்ல கோயிலா பார்த்து குப்பை கொட்டுறாங்க? இல்ல இவ்வளவு தூரம் நீங்க பத்த வச்சு எரிச்சு விட்டீங்கன்னா பூரா குப்பையும் உங்க வீட்டுக்குள்ளதான் எடுத்து போகும். சாம்பலா புழு வருதுங்களா? இப்ப கூட இருக்கு பாருங்க, எவ்வளவு கூட்டி விட்டா தெரியுதுங்களா? நாங்க கூட்டி விட்டதுனால புழுது. அங்க பாரு, கொஞ்சம் வா, போ போ போ. இது அந்த புழு பாரு எவ்வளவு க்ளோஸ் அப்ல போ. இங்க பாருங்க, இந்த இடம் கேப் இல்ல. இந்த இடம் கொஞ்சம் பாருங்க, இங்க எல்லாம் பாத்தீங்களா? இன்னும் பாருங்க, இங்க பாருங்க, இங்க எடுங்க. அப்படியே கேப் இல்லாம கால் வைக்க முடியாத அளவுக்கு புழு இருந்துச்சு. நான் பாக்குற வரைக்கும் பாத்துட்டு தான் பத்த வச்சு விட்டுட்டேன். கிட்ட நின்னு எப்ப 3 மணி நேரமா நிக்கிறேன். ஏன் இப்ப யாருமே இப்ப கேக்குறது இல்ல, இது அல்றது இல்லைன்னு? எங்க வீட்டுக்கு முன்னாடி நம்ம வெள்ளியம்பாளையம் பகுதிக்கு, நம்ம திருப்பூர் ரோட்ல ஊத்துக்குளி ரோட்ல இருக்கிற வெள்ளியம்பாளையம் பகுதிக்கு அன்னைக்கு அதாவது எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி இந்த மக்கள் எல்லாம் இந்த குப்பை வேண்டாம், அதுக்கு மீறி ஒரு 15 லோடு குப்பையை வந்து அந்த இதுல கொட்டிருக்காங்க, அந்த பாறைக்குழியில கொட்டிருக்காங்க. அந்த பிரச்சனையே பாத்தீங்கன்னா இந்த சுத்தி இருக்கிற கிராமம் 3 மாசத்துல எல்லா போர் தண்ணியிலையும் கழிவு நீர் வருதுங்க. இங்க நிக்க முடியல. இப்ப நாங்கெல்லாம் பாருங்க வந்து நிக்கிற 15 லோடு குப்பை, இங்க சுவாசிக்க முடியல, நிக்க முடியல. இதையெல்லாம் மீறி மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் அராஜகத்தோட இன்னைக்கு திமுக ஆட்சி பாத்தீங்கன்னா இந்த திமுக மேயர் அவர் பாத்தீங்கன்னா இங்க அனுப்பிச்சுட்டு இருக்காரு. என்ன ஆட்சி பண்றீங்க திமுக ஆட்சி? இந்த அவ்வளவு எல்லாம் இந்த ஆளுங்கட்சியார் திமுக காரங்க இருக்கிறீங்களா, இந்த ஊர்ல இருக்கிறீங்களா? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு ஊருக்குள்ள வேண்டியது இல்லையா? நீங்களா வர வேண்டியது இல்லையா? இப்ப 10 லோடு உள்ள கொட்டி இருக்கிறாங்க, இப்ப 5 லோடு உள்ள போய் நிக்குது. யார் கேட்பாங்க? இந்த பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? ஒரு 10 பேர் வந்து முன்னாடி நின்னாங்க, அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, உள்ள ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் போலீஸ் கூட்டிட்டு போய் சிவன்மலையில் வச்சுட்டாங்க. யாருதான் முன்னாடி வருவாங்க? இப்படியே ஏமாத்தி இந்த மக்களை புதகுடியிலேயே புதைச்சிருவீங்களா இருக்குது. ஒரு பக்கம் தண்ணி கட்டு போச்சு, சிப்காட் பக்கம்